அவங்க என்னை உட்காருன்னு உபசாரம் பண்ணி முழுசாக சிகரெட் கொடுத்தாங்க. அப்புறம் மட்டன் கடிச்சிக்கிறியா செல்வன்னு கேட்டாங்க. எனக்கு அவங்க என்ன கேட்குறாங்கன்னு தெரியல. நல்லா உட்காந்துக்கிட்டு ஒரு இழுப்பு இழுத்தேன். பகவான் என் பக்கத்திலே உட்காந்துக்கிட்டு என்னை தடவி கொடுத்தான். இந்த பாரு, உன்னை யாரும் கட்டாயப்படுத்த போறதில்ல. நீ எப்போ இஷ்டமோ அப்போ எங்ககிட்ட வரலான்னா. அவன் சொன்னது எல்லாம் வெளி உலகத்து வார்த்தை. எனக்கு உள்ள வேற என்னவோ நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்க சிரிச்ச போது எனக்கு எதுக்கு சிரிக்கிறாங்கன்னு தெரியாம நானும் சிரிச்சேன். சிரிக்கணும் போல இருந்துச்சு. ஜோக்கப் நடுவில் மலையாளத்தில் பேசுனான். எனக்கும் பேசணும் போல தான் இருக்குது. முயற்சி பண்ணப்போ வார்த்தைகள்லாம் மனசுக்குள்ளே அங்கேயும் இங்கேயும் பறந்துக்கிட்டு இருக்கு. நல்லா குந்தி உட்காந்துக்கிட்டு ஒரு கல்லறையில் முதுக சாய்ச்சிக்கிட்டு அவங்க சொல்றது என்னன்னு ரொம்ப முக்கி கவனிச்சேன். பகவான் சொன்னா, உலகத்திலேயே மூணே ஜாதி தான். பணக்காரன், பிச்சைக்காரன், பைத்தியக்காரன். ஜோக்க போறேன்னு கேட்குறான். திருடன் எல்லோருமே திருடங்க தான்டா. திருடுற விதம் தான் வேற வேற. திருடுற திருடுற பொருளும் வேறப்படுது. செல்வம், நீ எதை திருட போறன்னா? நான் வேற உலகத்துல எங்கேயோ இருந்தவன திடீர்னு கேட்டதும் மனசு அப்படின்னேன். கூட்டத்திலிருந்து யார் மனசன்னு? நிம்மி. ஓ, அந்த பொண்ணா? பகவான் கேட்டான். ஏய், நீ எப்பயாவது முழுக்க ஒரு பொண்ணை அனுபவிச்சிருக்கியா? இல்லையே. இப்ப போகலாம் வரியா? கூட்டிட்டு போறேன். வேண்டாம் வேண்டாம், எனக்கு பஸ் போயிடும். நாம எல்லோரும் கார்ல போக போறோம்டா, தெரியுமா? ஜோக்கப், மொத்தம் எத்தனை பேரு? 4 பேர் போதும் பகவான். நான், நீ, மகாத்மா காந்தி, அப்புறம் சோட்டு. இந்த வீட்டுல திருடக்கூடாதுப்பா, துரோகம். பண்ணாட, அவங்க நமக்கு இழைக்கிற துரோகத்தை பத்தி உனக்கு தெரியுமா? ஒருவேளை சோத்துக்கு இல்லாம கஷ்டப்படுறமே கூப்பிட்டு சோறு போடுவாங்களா? சொல்லு. எவ்வளோ வேஸ்ட் பண்றாங்க, நீயே பார். சினிமா டிக்கெட்டு, புக்கு, ஸ்னோ, பவுடரு, காரு, பெட்ரோலு, ஐஸ்கிரீமு, சாக்லேட்டு, இதெல்லாம் இல்லாம ஒரு மனிதனால உயிர் வாழ முடியாதா என்ன? சொல்றா. எனக்கு வாயில் எடுக்கணும் போல வந்துச்சு. ரொம்ப ரொம்ப தாகமா இருந்துச்சு. சின்ன பையன்கிட்ட பகவான் சொன்னான். அவன் ஒரு அலுமினிய கிண்ணல தண்ணி கொண்டு வந்து கொடுத்தான். தண்ணி என்னவோ கலரா இருந்துச்சு. அதுக்கு ஒரு வாயும் இருந்துச்சு. எனக்கு பெருசா ஒரு வாக்கியம் சொல்ல போல ஆசையா இருக்குது. சொல்ல முடியல. நாக்கு வரல. தண்ணி குடிச்சு பார்த்தேன். எதிர்த்தாப்புல எங்க ஊர்ல இருந்துக்கிட்டு யாரோ ஒருத்தன் தண்ணி குடிக்கிறாப்புல இருக்குது. மனசுக்குள்ள என்னென்னவோ மனசுக்குள்ள எண்ணம் என்னவோ சுத்தமா தான் இருக்குது. ஆனா பேச முடியல. நேரா பார்த்தா ஒரு மாதிரி வட்டமா தெரிஞ்சிச்சு. அதனால கொஞ்சம் பயமாவும் பயமில்லாத மாதிரியும் இருக்குது. பேசாம மண்ணிலேயே படுத்துட்டா? வேண்டாம், மேலே கொடுக்காதீங்க. போதும் நான் பகவான். கொஞ்சம் டீ சாப்பிட்டா சரியா போயிடும். சரியா தான் இருக்கான், புதுசா இருக்கான்ல, பழகிரும். என் கன்னத்தை தட்டி, என்ன செல்வம், எங்களுக்கு உதவி செய்வியான்னா. நான் உன்னை பார்த்து சிரிச்சேன். ஒரு நாய் வந்து எங்ககிட்ட விளாடிக்கிட்டே உட்காந்துச்சு. நான் அதை பார்த்த உடனே, ஏய் லிசி அப்படின்னு சொல்லி அதை பார்த்து சிரிச்சேன். கொஞ்சம் சுமாரா இருக்கிறப்ப எந்திரின்னா பகவான். பேச முடிஞ்சதும் இன்னும் ஒரு இழுப்புன்னு கேட்டேன். பகவான் அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி என்னை கட்டாயமா அழைச்சிக்கிட்டு போனான். வீட்டில் கொண்டு விட்டுரு பகவான். என்ன செல்வம், நாளைக்கு வரியா? வராம போயிடுவேனா? ராத்திரி வீட்டு வாசல் வரைக்கும் கொண்டு வந்து விட்டான். நான் இப்ப என்னை பார்த்து வாலாட்டுச்சு. பதுக்கமா என் ரூமை அடைஞ்சு லைட்டை போட்டேன். பளிச்சுன்னு கண்ணை குத்துச்சு. உள்ளே வந்தேன். பசி இல்லை. எங்க அம்மா படத்தை கொஞ்ச நேரம் உத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அம்மா உயிரோட தான் இருக்காங்க. ஏண்டா மகனே, இப்படி செஞ்சிட்டியடா? இப்படி ஆவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சினிமாவில் போட்டோ திடீர்னு பேசும்ல, அந்த மாதிரி என் கூட பேசுகிறாங்க. இன்னையோட சரிம்மா, நாளைக்கு நான் அங்கே போக மாட்டேன். என்னைய செருப்பால் அடி, நான் போனேன்னாக்க அப்படின்னு சொல்லிட்டு விளக்கி அணைக்காம கூட படுத்துனேன். படுக்க நிமிர்ந்து நினைவுச்சு. காலையில் எழுந்தப்ப உடம்பெல்லாம் வலிச்சுது. டிரைவர் தான் வந்து எழுப்புனாரு. என்ன இப்படி தூங்குற, வேலை போயிடும், பின்பக்கமாக வர சொன்னார். வச்சா காப்பி கொடுத்துச்சு. சட்டடி துணி துவச்சிக்கிட்டு சுத்தமாக குளிச்சுட்டு சட்டையை மாற்றிக்கிட்டு வாசப்பக்கம் வந்தேன். அம்மா அப்போ தான் எழுந்திருந்தாங்க. கையில் கோப்பை வச்சுக்கிட்டு பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. வா செல்வம், என்ன சாயங்காலம் ஆளையே காணும்? அது வந்துமா, தெரிஞ்சவங்கள பார்க்க போயிருந்தேன். எங்கே போனாலும் 7 மணிக்குள்ளே திரும்பிடணும், தெரியுதா? நாள் போனால் போகுதுன்னு கதவு திறந்து வைக்க சொன்னேன். இனி ராத்திரி யாரும் திறந்து விட மாட்டாங்க, ஞாபகம் வச்சுக்கோ என்ன? சரிம்மா. இந்த கப்பை உள்ளே கொண்டு போய் கொடு. 9 வரைக்கும் ஆஃபீஸ் வேலையை கொஞ்சம் துப்புரவாக சுத்தம் பண்ணி போயிடு. மேசையில் காகிதங்கள்லாம் ஒழுங்காக எடுத்து வச்சிரு. அப்புறம் குழந்தை டேபிளையும் சரியாக எடுத்து வச்சிரு. காஃபி குடிச்சியா? ஆச்சுமா. பேங்க்ல போய் கேஷ் வித்ட்ரா பண்ண தெரியுமா? டிரைவர் கூட்டி கொடு போவான். ஆமாம்மா, முடியுமா? செக் எழுத தெரியுமா? சொல்லி கொடுத்தா கற்றுக்குறேங்கம்மா. 10 மணிக்கு என்னை வந்து பாரு. 3 பில் இருக்கு. அதுக்கு செக் எழுதி வாங்கிட்டு தபால் அனுப்பிச்சிடு. கேஷாக 2000 வித்ட்ரா பண்ணி கொண்டு வரணும் என்ன? சரிங்கம்மா. நான் ஆஃபீஸ் அறைக்கு நுழைஞ்சு காகிதங்கள் அடிக்கல ரொம்ப பிஸியாக இருந்தேன். இனிமே அறைக்கு போனப்போ தான் அவள் பென்சிலை கடிச்சிட்டு அவசர அவசரமாக ஒரு படம் வரைஞ்சிக்கிட்டு இருந்தேன். ஏய் இங்கே வா, நல்ல வேலை நீ வந்துட்ட. என்னம்மா, நீ எது வரைக்கும் படிச்சிருக்க? ப்ரீ யூனிவர்சிட்டி. ப்ராக்டிக்ஸ் எல்லாம் இருந்திருக்கு இல்லையா? இருந்திருக்குமா. அப்போ ஒன்று செய்.
எனக்கு இந்த பேலன்ஸ் படம் போட்டு கொடு. இன்னைக்கு ரெக்கார்டு காட்டலன்னா வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. இன்னும் நிறைய எழுத வேண்டியது இருக்கு. இந்தா பென்சில் ரப்பர் எல்லாம். நான் அந்த வேலையை ஏற்றுக்க. அவள் ஒரே சமயம் டைம் டேபிள் பார்த்துக்கிட்டு ரொட்டி கடிச்சிக்கிட்டு பால் சாப்பிட்டுக்கிட்டு முகத்தில் என்னவோ தேய்ச்சிக்கிட்டு 3-4 காரியத்தை ஒரே நேரத்தில் செஞ்சுக்கிட்டு எனக்கு சிரிப்பாக இருந்துச்சு. சிரிக்காதே, உதப்பேன். கொஞ்சம் சீக்கிரம் எழுந்தால் அந்த தொந்தரவு இருக்காதுல்ல. யாரும் எழுப்பலையே, எழுந்திருக்கல. அலாரம் வச்சுக்கிறது, அதை மூடிக்கிட்டு தூங்கிடுவேன். தூங்குறதுல மட்டும் என்னை யாரும் பீட் பண்ண முடியாது. இந்த பார், இந்த மாதிரியெல்லாம் என் புஸ்தகத்தை ஒழுங்காக அடுக்கி வச்சா எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிரும். இப்படியே இருக்கட்டும். எனக்கு இந்த கணக்கு தப்பாக போட்டிருக்கே. வி மீட்டர்ஸ் பெர் செகண்ட் கொடுத்துருக்கானே. அட, உனக்கு ஃபிசிக்ஸ் தெரியுமா? நல்லாவே தெரியும். அப்புறம் என் ஹோம்ஒர்க் எல்லாத்தையும் உன் தலையில் கட்டிடலாம். கிரேட் பாய். செல்வன்னு மாடியிலேருந்து அதட்டு குரல் கேட்டுச்சு. இதோ வரம்மா அப்படின்னு ஆஃபீஸ் அறையில் இருந்த செக் புஸ்தகத்தை எடுத்துக்கிட்டு போனேன். நான் சொன்னதெல்லாம் ஆச்சா? நான் சொன்னதெல்லாம் ஆச்சா? ஆச்சுமா. மேசையில் சில பில்லு இருந்தது, அதை எடுத்துகிட்டு வரலையா? மன்னிச்சுக்கோங்கம்மா. எனக்கு மறுபடியும் கீழே ஓடி போய் எடுத்துகிட்டு வந்தேன். உட்காரு, எழுது பார்க்கலாம். பெய்டுன்னு போட்டிருக்குல்ல, இங்கே கம்பெனி பேர் எழுது. பில்லு என்ன கொடுத்துருக்கானோ அந்த தொகையை எழுது. நான் குள்ளமாக எழுதுறதுக்கு வாக இருந்த மேசை பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு எழுதினேன். உன் எழுத்து அழகாகவே இருக்கே அப்படின்னு அம்மா வந்து பின்பக்கத்துல இருந்து பார்த்தாங்க. ரொம்ப வாசனையாக இருந்துச்சு. பக்கத்தில் நாற்காலி போட்டு உட்காந்தாங்க. ஒவ்வொன்றா செக் எழுதிக்கிட்டு வந்தேன். எழுதின உடனே கையெழுத்து போட்டாங்க. அப்புறம் செல்ஃப் செக் 2000 ரூபாய்க்கு எழுதி கொடுத்து பின்னாலேயும் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. இதை போய் பேங்க்கில் கொடுத்து பணம் வாங்கிட்டு வந்துரு. பேங்க் 10 மணிக்கு திறந்துருக்கும். செல்வம், முத நீ பணம் எடுக்க போகிற, பத்திரமா இருக்கணும். கவலைப்படாதீங்கம்மா, ஜாக்கிரதையாகவே கொண்டுட்டு வர்றேன். அதுக்கு இல்லை, 2000 ரூபாய் பணத்தை பார்த்தா டெம்டேஷன் வரக்கூடாது. 2000 ரூபாய் எடுத்துக்கிட்டு ஓடி போயிடலாம். அப்படி நான் செஞ்சால் எனக்கு 2000 ரூபாய் கிடைக்கலாம். ஆனால் அதனால் நான் இழக்கிறது அதுக்கு மேலே ரொம்ப அதிகமாக. அம்மா சிரிச்சாங்க. நல்ல பையன், நீ பொழைச்சிக்குவேன். 2000 ரூபாங்கிறது எனக்கு ரொம்ப சின்னது. இன்னைய தேதிக்கு உன்னைய 2000 ரூபாய் வரைக்கும் நம்புகிறேன். அவ்வளோதான், பார்த்துக்கோ. 2 நாளில் செலவழிஞ்சு போயிடும். சரி வரம்மா, நான் கிளம்புறேன். நிமி காலேஜ் போயிடுச்சா? கிளம்பிக்கிட்டு இருக்குது. போயிட்டு வர்றப்ப இந்த லினிமெண்ட்டை மருந்து கடையில் வாங்கிக்கிட்டு வந்துடுவது என்ன? சரி. உனக்கு மசாஜ் செய்ய வருமா? தெரியாதுங்களே. சரி, போயிட்டு வந்துரு. கீழே வந்தப்ப நிம்மி ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு ரெட்டை பின்னல் ஜடையை போட்டுக்கிட்டு இருந்தா. காரில் போய் ஏறிக்கிட்டா. நான் டிரைவர்கிட்ட என்னை பேங்க்கில் ட்ராப் பண்ணிட்டு போயிருங்களேன் என்றேன். டிரைவர் அந்த பொண்ணை பார்த்தா முடியாதுன்னு சொல்லிட்டு காரில் ஏறிக்கிட்டா.